அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பல்கி ஸ்வீட். பேரே டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரமல் புட்டிங் வந்து செய்யணும். ஸோ இந்த ரெடிமேட் பேக் வச்சு தான் நான் கேரமல் புட்டிங் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி மோல்டுல நான் வந்து செட் பண்ண போறேன். இந்த மோல்டோட லிங்க் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை நான் ஆன்லைன்ல வாங்கல. ஒரு லோக்கல் ஷாப்ல தான் வாங்கின. லிங்க் எனக்கு கிடைக்கல. நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். புட்டிங் ரெடி பண்ணிட்டு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேனில் 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அரை கப்பில் 3/4 கப் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அரை கப் சர்க்கரை, கொஞ்சமாக அகரகர் பவுடர், சால்ட்டு சேர்த்துட்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட் அதோட அளவு எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். கேப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு கிண்ட கொஞ்சம் கெட்டியாகும். ஃபைனலாக ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு பெரிய கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க புட்டிங்கையும் இது மேலே அப்படியே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பிஸ்தா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கார்னிஷ்காக. இது இஃப்தார் பார்ட்டிக்கெலாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.